நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண்? √25, √9/4, 7/11, பை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு நம்பர்ஸில் வந்தது, ஹோல் நம்பர்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் டெசிமல் நம்பர்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை வந்து விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டெசிமல் நம்பர்ஸ் முடிவுறா எண்களாக வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதோடைய ரூல்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 25, √25 கொடுத்துருக்காங்க. √25 நம்ம 5 அப்படின்னு எழுதலாம். அப்போ இது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேஷ்னல் நம்பர், அதாவது விகிதமுறு எண். ரெண்டாவது பார்த்தீங்க, பி பார்த்தீங்கன்னா √9/4 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா √9, √4ன்னு எழுதலாம். √9 ஆன்சர் 3, √4 ஆன்சர் 2. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் 1.5 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டெசிமல்ஸில் இருந்தாலும் அதையும் நம்ம விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் விகிதமுறு எண். இது வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 7/11 அப்படின்னு இருக்குது. இப்போ 7/11 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.636363ன்னு கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்படிங்கும்போது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முடிவுறா சுழல் தசம விரிவில் இதில் வருது. ஸோ இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்தது பாருங்கள், 20, இதை வந்து பையை வந்து நம்ம 22/7 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பைங்கிறது விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து எப்படி, இதாவது ரிப்பீட்டில் போகுது. இங்கே பார்த்திங்கன்னா 3.1415926535ன்னு ஒரு அன்னோன் நம்பர்ஸாக வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து முடிவுறா சுழல் தன்மை அற்ற இதில் இருக்கிறதுனால இது வந்து விகிதமுறா எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பை தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.